நின்றோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் அன்பே. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. எதுக்கு இந்த மனசு இங்கிட்டு கோபமா இருக்காரு? என்னாச்சுன்னு தெரியலையே. கேட்போம். இன்னைக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருப்பாருன்னு தெரியுது. என்னன்னு கேட்போம். என்னங்க என்னாச்சுது? ஏன் இங்கிட்டு கோபமா இருக்கியா? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையே நீதாண்டி. நான் என்ன பண்ணேன்? உன் பொண்ணா உன் அண்ணன் மவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு நிற்கியே, அதுதான் பிரச்சனையே. இதில் என்ன இருக்குது? அவ என் பொண்ணு, என் அண்ணன் மகனுக்கு தான் கொடுப்பேன். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? அவ எனக்கும் பொண்ணு, அதை மறந்துடாத. ஆனால் நீங்கள் அப்படி நடந்துக்கலையே. திருப்ப திருப்ப ஏங்க அதை பற்றியே பேசுறிய? அதான் நான் சொல்லிட்டோம்ல. வேற என்ன வந்துட்டு போங்க, பேசாமல் போய் வேலை இருந்தால் பாருங்க. அந்த சேதுக்கு எடுபடியா. சோனியா, அதிகமாக பேசணும் சொல்லிட்டு எண்ணிடுவேன், பிடிச்சி மூஞ்சியெல்லாம் பேத்துருவேன் பார்த்துக்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் அடிக்க வரையும் நான் சும்மா நிற்பேன் பாருங்க. இங்கே பாருட்டி, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ கேட்கணும். ஓ இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தியோ மூஞ்சி முகரெல்லாம் பேத்துருவேன். இப்போ எதுக்கு சும்மா சும்மா ஏசிக்கிட்டு இருக்கிய? இங்கே என்ன நடந்து போச்சுது? இங்கே பாருட்டி, நான் நினச்ச மாதிரி அந்த சக்திக்கும் மலருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். ஆமை மகள் புதுச்சிய பகலை பறிச்சிருவேன், பார்த்து நடந்துக்கிடுங்க. மலருக்கும் சிவாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும், அதான் நீங்களும் புரிஞ்சுக்கிடுங்க. போய் போய் அந்த போக்கத்தை அவனுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு அவ சும்மாவே இருந்துட்டு போயிடலாம். கேட்டீங்களா? வாயை மூடுத்தி. இம்மட்டுனாலும் நல்லா தானே இருந்திய, திடீர்னு என்னாச்சுது? ஏன் இப்படியெல்லாம் பண்ணுதிய? நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது, அதையும் இப்படி கெடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிய. ஆமாண்டி, நல்லா தான் இருந்தேன். அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு பிடிக்கல. ஓ அப்போ மட்டும் பிடிச்சதோ? எனக்கு தெரியும் உங்களை பற்றி. அந்த சிவா எப்படா என்னை உள்ள பிடிச்சி போடலான்னு காத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏன் பண்ண கொடுக்கணுமோ? அது நீங்கள் செஞ்ச தப்பு. என்ன பாவம் பண்ணீங்கன்னு கொஞ்சம் நினச்சி பார்த்துக்கிடுங்க. வாயை மூடுத்தி. இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசணையாகும் அடிச்சு மூஞ்சியில பேத்துருவேன். நான் சொன்னதுதான். சக்திக்கும் மலருக்கும் தான் கல்யாணம் நடக்கும், நான் வாக்கு கொடுத்துட்டேன். உங்களுக்கு உங்கள் வேலை நடக்கணுன்றதுக்காக என் பொண்ணை பழிக்கடாக்காதீங்க. எனக்கு உங்களை பற்றி தெரியாது, திருப்ப திருப்ப சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். வாயை மூடுத்தி. நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலையோ, நீ யாருன்ற உண்மையை நான் சொல்ல வேண்டியிருக்கும். உன் பொண்ணை மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே கூட நீ போக முடியாது பார்த்துக்க. அந்த சிவாவை பற்றி தெரியும்ல, 2 பேர்த்தையும் கொள்ளு பிடிச்சி வெளியே தள்ளிடுவான். இல்லை இல்லை, அப்படி மட்டும் செய்யாதிய. அவள் பாவம், மலர ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்ம தானங்க அமைச்சு கொடுக்கணும். சிவாவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா எங்களை மன்னிக்கவே மாட்டான். அப்புறம் எப்பவும் போல அந்த வீட்டுக்குள்ளே எங்களால் போய்க்கிட முடியாது. அப்படி மட்டும் பண்ணாதிய. இம்புட்டு வருஷமா என் அண்ணனை பிரிஞ்சு, என் அண்ணன் குடும்பத்தை பிரிஞ்சு இருந்துட்டேன். இதுக்கு மேலே முடியாதுங்க. நான் சொல்லுறத கேளுங்க. நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும், அதுக்கு தானங்க நான் இப்படி பண்ணுறேன். அதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கிட மாட்டீங்க? அதைய தம்பி நானும் சொல்லுதேன். அவ என் பொண்ணு, என் பொண்ணோட கல்யாணம் யார் கூட நடக்கணும்னு எனக்கு தெரியும். எங்க வேணாங்க, மலருக்கு தெரிஞ்ச தாங்கிக்கிட மாட்டான். சிவா மேலே உசுரே வச்சிருக்கா. அதை நான் பார்த்துக்கிடுதேன். ஐயோ, இந்த மனுஷன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்காரே. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? எங்க நான் சொல்கிறத கேளுங்க. நான் சொல்கிறத நீ கேளு. ஃபர்ஸ்ட் அந்த வீட்டில் இருந்து என் பொண்ணை போய் கூட்டிட்டு வா. அவளுக்கு சக்திக்கும் நிச்சயதார்த்தம் இன்னும் 1 வாரத்தில் நடந்தே ஆகணும். என்ன ஒரு வாரத்தில்? அது வந்து நான் சொல்கிறது உனக்கு புரியலை? இன்னும் 1 வாரத்தில் சக்திக்கும் மலருக்கும் கல்யாணம் நடக்கணும், நடந்தே ஆகணும். ஐயோ, நான் இப்போ என்ன பண்ணட்டும்? எங்க மனசை சொல்கிறதையே கேட்க மாட்டேங்காரே. என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆக போகுதோ? இந்த மனுஷன் பேசுனதை உடனே அன்னிக்கிட்ட சொல்லணும். அவங்க தான் ஏதாவது பண்ண முடியும். அதுதான் கரெக்டு. இப்போவே போகலாம்.
இவனுக்கு என்னடா எவனடா இவனுக்கு இல்லங்க கடிவாளம் இவன் பல்லாக்கு மந்திடும் அதிகாலம் பிடிக்க ஒன்றுமே விளங்க மாட்டேங்கி. ஆனால் இதை இப்படியே விட மாட்டேன். எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு, யார் என்ன பண்ணான்றதை கண்டுபிடிக்காம போக மாட்டேன். இதுக்கப்புறம் தான் இருக்குது. யார்கிட்ட கேட்கலாம்? ஆனால் இங்கே யார் இருக்க மாதிரி தெரியலையே. அங்கே ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். அப்பாடா, என்ன வெயில். அண்ணாச்சி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்களேன். அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு குடிச்சாதே நல்லா இருக்கும். இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். ஐயா. என்னங்க தம்பி, இதுக்கு முன்னாடி நான் உங்களை இங்கே பார்த்ததே இல்லையே. ஊருக்கு புதுசா? ஆமாங்க ஐயா. சொல்லுங்க தம்பி, எதுக்கு இப்போ என்ன கூப்பிட்டியா? அது வந்துங்கய்யா. ஆமாம், நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. என்னவா? இல்லையே, நான் இந்த ஊருக்கு இப்போ தான் வரேன். சான்ஸே இல்லை. நான் இப்போ தாங்கய்யா வரேன். இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு நான் வந்ததே இல்லை, பார்த்துக்கோங்க. இல்லை தம்பி, எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துருக்கேன். இவர் என்ன சொல்லுதாரு? ஒன்றுமே விளங்க மாட்டேங்கி. சரிங்கய்யா, எனக்கு ஞாபகம் இல்லை. சரி தம்பி, என்ன வேணும் சொல்லுங்க. நான் ஏன் இப்படி தயங்கி தயங்கி கேட்கிய? கேட்க வந்ததை கேளுங்களேன், எனக்கு வேற வேலை கிடக்கு. இல்லைங்கய்யா, அது இங்கே யாராவது தாசுன்னு என்னாச்சு? இங்கே யாராவது தாசுன்னு தெரியுமான்னு தானே கேட்க வந்தேன். ஐயாவை பற்றி எதுக்கு இந்த தம்பி கேட்குது? ஐயா, என்னாச்சுது? தெரிஞ்சா தெரியும்னு சொல்லுங்க, தெரியலன்னு சொல்லிடுங்க. அது தம்பி, தாசு அது என்னங்கய்யா ஆச்சுது? தெரியும் தம்பி, ஆனால் எதுக்கு இப்போ அவரை பற்றி கேட்குதியா? எனக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியணும், அதுக்காக தான் கேட்கேன். தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஐயா ரொம்ப நல்லவர், ஆனால் இப்போ உசுரோட இல்லையே. அவரை பற்றி எதுக்கு இப்போ கேட்குதியா? அவருக்கு நான் வேண்டிய பையன்தான். எதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்க. ஐயா எப்படி இறந்தாருன்னு தெரியாது, ஆனால் ரொம்ப நல்லவர், பார்த்துக்கோங்க. ஐயாவுக்கு ஒரு தம்பி வேற இருக்காரு. என்ன சொல்லுதிய? தம்பி இருக்காரா? ஆனால் அம்மா அப்பாவுக்கு யாரும் இல்லைன்னு தானே சொன்னாவ. ஐயா, நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஐயோ, என்னங்க இப்படி கேட்டுப்பட்டிய? அவர் இந்த ஊருக்கு எம்புட்டு பண்ணியிருக்காரு. அவர் குடும்பம் பெரிய குடும்பம், பார்த்துக்கோங்க. தாசையாவுக்கு ஒரு தம்பி இருக்காரு, வீராதி வீரே. அப்படி இருப்பாரு. என்ன சொல்லுதிய? ஆமா தம்பி. அவரோட பேரு தர்மலிங்கம்னு சொல்லுவாவ. தர்மலிங்கமா? ஆனால் அம்மா இதுக்கு முன்னாடி இதை பற்றி சொன்னதே இல்லையே. எதுக்காக அம்மா மறைக்கணும்? இங்கே என்னதான் நடக்குது? நான் தெரிஞ்சுக்க நினைக்கிற விஷயமே வேற. ஆனால் இங்கே பார்த்தா எல்லாரும் என்னென்னமோ சொல்லுதாவ. என்னவா தான் இருக்கும்னு பார்ப்போம். என்ன தம்பி, எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கிய? அது ஒன்றும் இல்லைங்கய்யா. உண்மையிலேயே அவருக்கு ஒரு தம்பி இருக்குதா? ஆமா தம்பி, வீராதி வீரன். இந்த கிராமத்துக்கு ஆம்புட்டு செஞ்சிருக்காரு, பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு கூட ஒரு தங்கச்சி இருந்துச்சுதே. என்னங்கய்யா சொல்லுதியா? ஆமா தம்பி, அந்த பொண்ணோட பேர் தான் தெரியல, பார்த்துக்கோங்க. அவங்களும் லேசப்பட்டவங்க கிடையாது. எனக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்கி. அம்மா இதெல்லாம் ஏன் என்கிட்ட மறைக்கணும்? இதுக்கு பின்னாடி அப்போ என்னதான் இருக்குது? ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. அம்மாவே சொன்னாதான் தெரியும். ஆமா தம்பி, தாசையா தர்மலிங்கையா அந்த பொண்ணு 3 பேரும் அப்படி இருப்பாவ. அவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அவங்க தங்கச்சி. யாருக்கு ஒன்று பட்டுச்சுதோ, குடும்பமே அல்லறு சில்லறையா இருச்சுது தம்பி. அங்கிட்டு ஒருத்தர் இங்கிட்டு ஒருத்தர்னு வாழ்ந்தாங்க. என்னங்கய்யா சொல்லுதியா? ஆமா தம்பி, தாசையா அவங்க குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டாவ. மீதி இருந்தது தர்மலிங்கையா தான். ஆனால் அவிய இந்த ஊர்லேயே இருந்தாவ, பார்த்துக்கங்க. இந்த ஊர் மக்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து செய்வாவ. ஐயா மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாது, கேட்டீங்களா? என்னாச்சுதுன்னு தெரியல. ஐயாவையும் பார்க்க முடியல. அவங்க பிள்ளைங்க பொண்டாட்டியெல்லாம் காணாம, பார்த்துக்கோங்க. ஆனால் அது எப்படி முடியும்? இங்கே தானே இருந்தாவ. இங்கே தான் தம்பி இருந்தாவ. என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ தெரியல. விடிஞ்சதும் அந்த அரண்மனையவே பூட்டி கிடந்துச்சுது. யாரும் இல்லை. இப்போ பால் அடைஞ்சு போய் கிடக்கு. அப்படியா? ஆமா தம்பி.
ஐயா இருக்காவளா என்னன்னே தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஊரே மாறி போச்சுது. போதும் போதுங்கய்யா. சரி தம்பி, எனக்கு ரொம்ப லேட் ஆச்சுது கேட்டீங்களா? நான் வாரேன். ஆமா தம்பி, அவங்கள பத்தி இம்புட்டு தூரம் விசாரிக்கீங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன வேணும்? அது வந்து இல்லைங்கய்யா, நான் சும்மா தான் விசாரித்தேன். அவங்கள பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினாவ, அதாவது யாருன்னு தெரிஞ்சுக்கிடலாமேன்னு கேட்கேன். அப்படியா? சரி தம்பி, ரொம்ப லேட் ஆயிட்டு, நான் வாரேன். இவருக்கு என்னதான் சொல்ல வராரு? அம்மா ஆனால் இந்த மாதிரி எதுவும் சொல்லலையே, அப்பாவை மட்டும்தான் சொல்லியிருக்காவ. அப்படின்னா என்னோட அப்பா யாரு? ஒரே குழப்பமாக இருக்குது. அம்மாவை கேட்டாதான் எல்லாம் தெரியும். ஆனால் இந்த விஷயத்தை எப்படி அம்மா கிட்ட கேட்க? ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அதுக்கு கொண்டு போவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம். என் அப்பாவுக்கு என்ன ஆச்சுது, என் அத்தை யாரு, எல்லாத்தையும் கண்டுபிடிக்காம ஓய மாட்டா இந்த சிவா.